ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மேம்படுவதாக இந்த நாளில் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் ஒரு சீரியஸில் போகணுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. மேக்ஸிமம் ஐ வில் ட்ரை டு டூ தட். ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ, தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன விருப்பமோ அதை அவர் இருதயத்தில் வந்து அவர் பேச அவர் ஆசைப்படுறார். அப்போது இந்த வீக் ஃபுல்லாக இந்த டெம்டேஷன்ஸ்லேருந்து எப்படி நம்ம தப்பிக்கலாம், ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் அதை குறித்து நம்ம தியானிச்சுட்ருக்குறோம். இல்லை, ஃபஸ்ட் டே வந்து ஐடலாக இருக்க வேணான்னு பார்த்தோம். செகண்ட் டே அப்படி இருந்தால் என்ன பிரச்சனை, ஒரு இடத்துல இருக்கணும்னா மூவ் அவுட் பண்ணிடணும், அங்கேருந்து ஓடிடணுன்றதை பார்த்தோம். ஏன்னா ஆண்டவர் அதை பண்ண சொல்கிறார். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள், ஃப்ளீ ஃப்ரம் செக்ஷுவல் இம்மொராலிட்டி. 1 கொரிந்தியரில் பவுல் எழுதுகிறார். எல்லா பிசாசுக்கு எதிர்த்து நில் சொன்ன அதே ஆண்டவர் சிலதுக்கெல்லாம் எதிர்த்து நிற்காதேன்னு சொல்கிறார். ஏன்னா அது எதிர்த்து நிற்க முடியாது. த லஸ்ட் இஸ் வெரி பவர்ஃபுல். ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த உணர்வுகள் வந்து ரொம்ப அழகான உணர்வுகள். கணவன் மனைவி இடையில் கொடுத்துருக்கிற அந்த உணர்வு ரொம்ப அழகான உணர்வு. இட் இஸ் வெரி பியூர் ப்ளஷர் தட் காட் ஹேட் கிரியேட்டட். ஆண்டவர் நமக்குள்ளே வைத்திருக்கிற அந்த 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 எமோஷன்ஸ், இந்த ஃபீலிங்ஸ்லாம் ரொம்ப தூய்மானதான. பிசாசு அதை வேறு மாதிரி யூஸ் பண்ணிட்டுருக்கான். பொல்லாத பிசாசு இன்றைக்கி அதை வேறு மாதிரி யூஸ் பண்ணி இன்றைக்கி நிறைய பாவங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப கவனமாக அந்த காரியத்தில் நான் நிற்கிறேன், நான் பார்த்துப்பேன், என்னால் முடியும், என்னால் முடியும் அப்படின்னா வித்தின் அ ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் கீழே விழுந்துருவோம். ஆகவே நீங்கள் யாரோட பேசுகிறீங்க, இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், ஸ்னாப்பில், ஏதோ ரொம்ப கவனமாக இன்றைக்கி என்னென்னா நிறைய வாலிபர்கள் இன்றைக்கி தேவையில்லாத ஆப், வாலிபர்கள் மட்டும் சொல்லலை, எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர்லாம் இருக்காங்க. தே ஆர் ஸ்ட்ரகிளிங் ஹார்ட். நிறைய ஆப் லைக் தவறான உறவுகளில் ஆக்சஸ் கொடுத்துட்டாங்க. ஆக்சஸ் கொடுத்து மாட்டிகிட்டு இருக்கிறாங்க, வெளியே வர முடியல. பிசாசு வந்து சும்மா அவங்கள ட்ரிகர் தான் பண்ணுவான். ஆனால் இடம் கொடுத்தா மட்டும்தான் அவனால் உள்ளே வர முடியும். நீங்கள் இடம் கொடுக்காத வர அவனால் உள்ளே வர முடியாது. அப்போது நாம் தான் இடம் கொடுக்கணும். நீங்கள் சொல்லலாம், நான் எப்படி சார் இடம் கொடுத்தேன்? இடம் கொடுக்கலையே. நம்ம இடம் கொடுத்துருக்குறோமே. 4 பேர் நின்று அசிங்கத்தை பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம காது நம்ம இங்கே இருந்தாலும் நம்ம காதெல்லாம் நம்ம எங்கே வீக்கெண்டு பிசாசுக்கு தெரியும்ல. வி ஆர் வீக் இன் சம் பார்ட் ஆஃப் சம் ஏரியாஸ் ஆஃப் அ லைஃப். ஒருவேளை அந்த அசிங்கத்தில் வீக்காக இருக்கும்னா நம்ம இங்கே உட்காந்துருந்து அங்கங்கே பேசிகிட்டு இருந்தாங்கன்னா கூட அந்த காதெல்லாம் நமக்கு அங்கே தான் இருக்கும், என்ன பேசுகிறாங்க. இது வந்து அந்த நேரத்தில் உங்களை அஃபெக்ட் ஆகாது, பட் தனியாக இருக்கிற நேரத்தில் உங்களை அஃபெக்ட் பண்ணும். ஆகவே ரொம்ப கவனமாக வந்து இந்த காரியங்களை கையாளணும்னு சொல்கிறேன். ஆமாம், அப்போ ஆண்டவருடைய பலன் இல்லாமல் நம்மளால் நிற்க முடியாது. ஆண்டோடைய பலன்லாம் நம்ம கீழே விழுந்துடும். நான் பார்த்துப்பேன், என் திறமை அப்படின்னீங்கன்னா நோ, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஒருவேளை இந்த காலை வேளையில் அண்ணா நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு தான், நான் ரொம்ப அசிங்கத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறேன், தெரியாத எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் நிறைய ஆப் மூலமாக நான் மாட்டிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு வாலிப தம்பி ஒரு நாள் வந்து என்கிட்ட சொன்னால், அழுது சொன்னான்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 20-30 பெண்களோடு எனக்கு காண்டாக்ட் இருக்குது. இஸ் ஜஸ்ட் 17-18 years old. எனக்கு வெளிநாடு, எனக்கு வீட்டில் வந்து எங்கள் பேரண்ட்ஸ் என் கூட பேச மாட்டாங்க, டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப். அதனால் நான் உறவை தேடி நான் போய் வேறு எங்கெங்கேயோ மாட்டிகிட்டு இருக்கிறேன், அசிங்கத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறேன். எப்படி அசிங்கத்தில் மாட்டோம்? நீங்கள் ஆக்சஸ் கொடுக்காம பிசாசு உள்ளே வர முடியாது. அப்போ இந்த நாளில் ஆண்டவரே கொஞ்சம் நேரம் எடுத்து உட்காருங்க. ப்ரேயர் ஆல்வேஸ் பிரிங்ஸ் விக்ட்ரி. அதுக்கு ஜெபிக்க விட மாட்டான் பிசாசு. ஜெபிக்க விடாமே உங்களை வந்து பிஸியாக வச்சுப்பான். நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நம்ம வேலைக்கு போகிறோம், குடும்பத்தை பார்க்குறோம், அதை பண்ணுறோம். நீங்கள் ஜெபிக்க உட்காந்தாதான் ஆண்டவர் வில் ரிவீல் எவ்ரிதிங் டு யூ. ஜெபிக்க உட்காந்து நான் எங்கெங்கெல்லாம் ஆக்சஸ் கொடுத்துருக்குறேன், காதில் ஆக்சஸ் கொடுத்துருக்குறேன்னா, அந்த குரங்கு படம் பார்த்துருக்கீங்களா? ஒரு 3 குரங்கு இருக்கும், காதை மூடி, கண்ணை மூடி, வாய முடியும். ஆல் தீஸ் ஆர் டோர்வேஸ். இதெல்லாம் டோரு, இது டோரு. அப்போ அந்த டோர் வழியாக பார்க்குறதுக்கெலாம் நம்ம ஆக்சஸ். இப்போ பான் வீடியோ இல்லை அசிங்கத்தை எதாவது பார்க்குறீங்க, சினிமாவில் ஏதோ அசிங்கம் பார்க்குறீங்கன்னா அப்போ ஒன்றும் ஆகுது. தனிமையாக இருக்கிற நேரத்தில் அந்த ஐடல் மைண்டில் பிசாசு அந்த காட்சியை பார்த்தலை, ஜஸ்ட் என்ஜாய் தட், ரிவைண்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி எதை பார்க்குறீங்களோ அது செயல்படும், எதை கேட்குறீங்களோ அது செயல்படும். எது பேசுகிறோமோ அப்போது உட்காந்து கேட்டிங்கன்னா, ஆண்டவரே இதிலலாம் நான் ஆக்சஸ் கொடுத்துருக்குறேன், அதனால தான் நான் இவ்வளோ கீழே விழுந்துட்டுருக்கிறேன்,
இந்த ஆக்சஸ்லாம் நான் பொல்லாத பிசாசுக்கிட்ட இருந்து நான் வாங்குகிறேன். இயேசுவின் ரத்தத்தினாலே எனக்கும் பொல்லாத பிசாசு இந்த பாவத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. இதெல்லாம் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். ஒருவேளை என் மூலமாக இதுக்கெல்லாம் நான் ஆக்சஸ் கொடுத்துருந்தா இன்றைக்கி இயேசுவின் ரத்தத்தால் நான் ஜெயம் எடுக்கிறேன். இந்த பாவத்தை நான் அறிக்கை எடுக்கிறேன். இது நான் அந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆள் இல்லை, ஆண்டவரை பிரித்து எடுக்க சொல்லி கன்ஃபெஸ் பண்ணி அந்த ஆக்சஸை உடச்சிங்கன்னா உங்களுக்கு பாவத்திலேருந்து விடுதலை. இன்றைக்கி எல்லாருக்கும் பாவத்திலேருந்து விடுதலை ஆகிறது எப்படின்னு தெரில. ஆக்சஸ் கொடுத்தது நாம், ஆனால் விடுதலை ஆக முடியாத கட்டை இப்போ நீங்கள் சொல்லி வாயை திறந்து ஜோம் பண்ணுங்க. அண்ட் இதெல்லாம் நான் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன், பான் மூலமாக ஆக்சஸ் கொடுத்துருக்குறேன், கண்ணு மூலம் ஆக்சஸ் கொடுத்துருக்குறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இதுக்கும் பிசாசு நான் என் மூலமாக அந்த தந்த ஆக்சஸ்க்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஆண்டவரே உங்கள் ரத்தத்தால் கழுவுங்க, அந்த ஆக்சஸை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால சொல்லி ஜோம் பண்ணிங்கன்னா உங்களை பாவத்திலேருந்து உங்களை ஆச்சரியமாக கர்த்தர் விடுதலை செய்வார். ஸோ சிட் அண்ட் திங்க், ஆக்சஸ் எங்கெல்லாம் கொடுத்துருக்குறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கர்த்தர் நம்மளை யாரும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.